வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் பருமன் வேகமாக குறையக்கூடிய பதிவு தான் இது. இதுல நம்ம 3 பயிற்சிகள் பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்கள் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நீங்க செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. நீங்க பயிற்சிகள் முடித்த பிறகு குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதனால உடல் பருமன் அதிகரிக்கிறது என்பது ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிபிகேஷன் செய்த பிறகு அதற்குண்டான மருத்துவத்தை நாடுவது என்பது நல்லது. இப்போ பொதுவாக நம்முடைய உடல் பருமன் குறைக்கின்ற ஒரு பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எளிமையான உடற்பயிற்சி பார்க்கலாம். இப்ப கழுத்துக்கு உண்டான ஒரு பயிற்சி பார்க்கலாம். இந்த மூமெண்ட்ல இந்த நிலை செய்யறோம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய இந்த கழுத்து பகுதியில் சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது போல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இந்த நிலையை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது கழுத்து பகுதி மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது உங்களுடைய கைகளுக்கு உண்டான ஒரு பயிற்சி. இந்த நிலைக்கு வரணும். கைகள் மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. அதாவது கைகளை மேலே கொண்டு போகும் பொழுது இந்த காதுல ஒன்றாக இணைந்த போல இருக்கணும். இவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல இங்க இருக்கிற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது. உங்களுடைய கழுத்து பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். இது போல ரைட் டவுன் பண்ணிக்கிறோம். ரைட் டவுன் பண்ணிட்டு இப்போ நிலஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். அதே போல கால்களை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இப்ப கைகள் பாத்தீங்கன்னா இந்த நிலை கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு உங்களுடைய ஒரு காலை உயர்த்தணும். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை. இதுல செய்யும் பொழுது இந்த இடம் நல்ல ஒரு பிரஷர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த இடுப்பு ஸ்தானத்தில் ஏற்படுகின்ற வலிகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். முதுவலிக்கு ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த நிலையில நம்ம செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரல் பகுதி நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. வயிறு பகுதி நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பதிவா நம்ம பார்க்கலாம். உங்களுடைய L4 L5 S1 பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி இது. இதுல நம்ம கால்கள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். அடுத்தது இப்போ 2வது பதிவு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த பதிவு பாத்தீங்கன்னா நம்ம கீழே ரைஸ் பண்ணி தோலை நிக்கிற போல இருக்கும். வித் வால் சப்போர்ட்டோட செய்வது நல்லது. வித் வால் சப்போர்ட் பொழுது நீங்க வீட்டுக்குள்ள இருந்து செய்வது
நல்லது. இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கைகளை மேல உயர்த்துறோம். இதுல கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து கவுண்ட் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு சென்ற பிறகு நல்லா மூச்சு காத்து உள்ள எடுக்கிறோம். வயிறு பகுதி உள்ள செல்ல வேண்டும். ஒரு 25 எண்ணிக்கை அப்படியே நம்ம இருக்கலாம். இது போல நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இந்த ஸ்தானத்துல வயிறு பகுதி என்பது நன்றாக உள்ள செல்ல வேண்டும். மூச்சு காத்து நல்லா நம்ம உள்ள இழுத்து வயிறு பகுதி உள்ள செல்லும் பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். அதே போல உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க. அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். அடுத்தது இப்ப 3வது பதிவா நம்ம ஒண்ணு பார்க்கலாம். அடுத்தது இது போல ஒரு சேர்ல வந்து நம்ம அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை தான். சாதாரணமா இது போல ஃப்ரண்ட்ல அமர்ந்துக்கலாம். பார்வர்ட்ல டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இந்த நிலைக்கு வந்த பிறகு ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். உங்களால முடிஞ்சா இங்க பிடிக்கலாம் கைய. அப்படி இல்லைன்னா கைகளை இப்படி கொண்டு வரலாம். ஒரு 25 எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை தெளிவடையும். உங்களுடைய தொடைப்பகுதியும் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. இந்த பயிற்சியில் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒரு தடவை உங்களுக்கு நேரம் இருந்தால் காலையில ஒரு தடவை செய்யுங்க. ஈவினிங்ல உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல ஈவினிங்ல முடிஞ்சா நீங்க ரெகுலரா செய்வது என்பது நல்லது. காலையில ஒரு முறையும் மாலையில ஒரு முறையும் இந்த பயிற்சிகள் என்பது செய்வது நல்லது. அதே போல இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது எத்தனை நாள்ல வந்து வெயிட் ரிடக்ஷன் கிடைக்குன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இது வந்து அவர்களுடைய உடல்வாகு எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் உங்களுடைய உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுதான் நல்லது. இது எத்தனை நாள்ல குறையும்? அதாவது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் பருமன் வந்து பல வருடங்களாக இருக்கலாம். நம்ம வந்து 1 மாசத்துல குறையுமா இல்ல 2 மாசத்துல உடல் பருமன் குறையுமான்றது வந்து தவறான ஒரு விஷயம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒர்க் அவுட் உங்களால பண்ண முடியுமோ, நீங்க வாக்கிங் போனாலும் சரி இல்ல ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, பிசிக்கலா உங்களுடைய ஒர்க் அவுட் எது செய்கின்றீர்களோ அந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.